நீட் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆனா போராட்டமும் நடத்தல. அதே மாதிரி கஸ்டடியல் டெத் நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டா கஸ்டடியல் டெத் இந்த ஆட்சியில தான் அதிகமா நடக்குது, ஆனா போராட்டம் இல்ல. உங்களை எதிர்த்து குரல் வரக்கூடாது, உங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? நீங்க என்ன திமுக கட்சிக்கு கொத்தடிமை சான்றிதழ் எதுவும் எழுதி கொடுத்துட்டீங்களா என்ன? இந்த திமுக ஆட்சியில தான்ப்பா எங்க போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தை நாங்க கண்டுக்க மாட்டோம். கோரிக்கைன்னு ஒரு விஷயம் வச்சீங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்ற மாட்டோம். ஆனா அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி தனியா கூட்டிட்டு வந்து மிரட்டி அந்த போராட்டமே நடக்காத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற எல்லா விஷயமுமே இந்த திமுக ஆட்சியில தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 13வது நாளை கடந்து 14வது நாளா தொடர போன அந்த நிலைமையில சுதந்திர தினம் வந்துருச்சு, அங்க இருக்கக்கூடாது, அங்க இருந்து போராட்ட மக்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வரவும் நள்ளிரவோட நள்ளிரவா அங்க இருக்கக்கூடிய மக்களை காயப்படுத்தி அவதூறா பேசி பெண்களுடைய உடையை கிழிச்சு அடிச்சு அங்க இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அதுலயே அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாங்க என்ன தீவிரவாதிகளா? நள்ளிரவோட நள்ளிரவா எங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறீங்க, நாங்க அப்படி என்ன கேட்டோம்? எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி தானே கேட்டோம். அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தது? எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது மட்டும்தானே கோரிக்கையா இருந்துச்சு. ஆனா அதை கூட நிறைவேற்ற முடியாத திமுக அரசு நள்ளிரவோட நள்ளிரவா எங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க, இந்த ஆட்சியை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அலறுனாங்க. அந்த அலற சத்தம் இன்ன வரைக்குமே நம்ம காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா எங்களை மிரட்டி அந்த போராட்ட இடத்துல இருந்து நீங்க கலைய வச்சிட்டீங்க, இதுக்கு மேல நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது திருப்பி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லதான் செஞ்சாங்க. அதே மாதிரி மதுரையில மறுபடியும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 2வது நாளா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும், அரசு பணி அப்படின்றது எங்களுக்காக வேணும். ஏன்னா அரசு பணி இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். நீங்க தனியார் மயமாக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம மாத சம்பளம் அப்படின்றது எங்களுக்கு கம்மி ஆயிடும். இந்த சம்பளத்தை வச்சுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. நீங்க அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா எங்களால அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியை பாத்தீங்களா, சென்னையில நடந்த மாதிரி பெரிய ஒரு போராட்டமா மாறிடக்கூடாது, இதையும் எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த திமுக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேற்று நள்ளிரவோட நள்ளிரவா அங்க போராட்ட களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை இழிவா பேசுறது, அவதூறா பேசுறது, பெண்களுடைய சாரியை கிழிக்கிறது, தள்ளி விடுறது, அடிக்கிறது, மிதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தானே கைது பண்ணி கூட்டிட்டு போனீங்க. ஆனா எங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் போராட தெரியாதா? எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்க போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் 2வது நாளா 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மதுரையில இருக்கக்கூடிய பெரியார் சிலை கிட்ட இன்னுமே போராட்டம் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் அவதூறா பேசுறது, அடிச்சு இழுத்துட்டு போறது அப்படின்றது கைவந்த கலை போல இருக்கு. இப்ப கூட சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. திமுகவை சார்ந்த எம்எல்ஏ ஒருவர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சார பயணத்துல மக்கள் கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி கேட்டுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 ரூபாய் பணம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? சொந்த வீடு வச்சிருக்கீங்க, உங்களுக்குலாம் எதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவதூறா பேசியிருக்காரு. அந்த மாதிரி யாரும் கிடையாது, யாருமே இல்லாத 1000 ரூபாய் கொடுக்கறது, சொந்த வீடு வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு. இது மட்டுமா? திருப்பூர் மாவட்டத்துல மொத்தம் 60 வார்டுகள் இருக்கு. அந்த 60 வார்டுகளுமே 4 மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டலங்கள்ல அப்புறப்படுத்தப்பட்ட குப்பைகளை மொத்தமா ஒரு இடத்துல குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே 3 மணி நேரத்துக்கு மேல போராட்ட நிலையில ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க அதற்கான வேலையை செய்யறோம், இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையுமே அடிச்சு காயப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி
இப்படித்தான் இந்த திமுகவோட ஆட்சியில காவல்துறையினருடைய அட்டகாசமும் திமுக நிர்வாகிகளுடைய அட்டகாசமும் நிறைய அதிகமாகிட்டே தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது அதிமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயுமே திமுக தரப்புல இருந்து அதிக கேள்விகளும் விமர்சனங்களும் அடிக்கடுக்கா வச்சுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க 4000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பின்னணியா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா திமுக அப்படின்ற ஒரு கட்சி தான் பின்னணியா இருந்திருக்கு. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கக்கூடாது இல்ல, இவர் ஆட்சிக்கு வரணும்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏதேதோ ஒரு விஷயத்தை காரணமா காட்டி அங்கங்க போராட்டம் நடத்தினாங்க. அப்போ நடந்த போராட்டங்கள் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்க, மீத்தேனுக்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்க, கஸ்டடி டெத்துக்கு போராட்டம் நடத்தினாங்க, ஆணவ கொலைக்கு போராட்டம் நடத்தினாங்க. இப்படி எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடத்திட்டே தான் இருந்தாங்க. திமுக சார்பில் இருந்து இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இவங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா, இந்த 2021ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நீட் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா போராட்டமும் நடத்தல. அதே மாதிரி கஸ்டடி டெத்து நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டா கஸ்டடி டெத்து இந்த ஆட்சியில தான் அதிகமா நடக்குது. ஆனா போராட்டம் இல்ல. ஆணவ கொலைகள் அதிகமா நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டா ஆணவ கொலைகள் அதிகமா நடக்கதான் செய்யுது. ஆனா போராட்டம் இல்ல. இப்படி நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமா மாத்தி எவ்வளோ விஷயங்கள் நீங்க வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்க, எவ்வளோ கேள்விகள் கேட்டீங்க. ஆனா இப்ப வந்து உங்களுடைய ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியில யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதிராக குரல் எழுப்புனா நீங்க வந்து அவங்கள காயப்படுத்தி கைது பண்றீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நபர் இல்லாமலே ஆக்கிடுறீங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த திமுக ஆட்சியில தான் இருக்கு. ஏன் உங்களை எதிர்த்து குரல் வரக்கூடாது, உங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? நம்ம எல்லாருக்குமே வந்து ஒருவர் பேசின விஷயம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போன பதிவுகள்ல அவர் பேசின விஷயத்த நம்ம வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தோம். அவர் என்ன பேசியிருக்காரு, அவருடைய பேச்சுக்கு யாரெல்லாம் கண்டன அறிக்கை விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தோம். நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களை தான் சொல்றேன். அவர் போற எல்லா இடத்துலயுமே பேசுற விஷயம் என்னவா இருக்கும்? சனாதானம், வர்ணசிரமம், இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போற எல்லா இடத்துலயுமே பேசதான் செய்வாரு. ஆனா சென்னையில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கும்போது அப்ப ஒரு கண்டன அறிக்கை விட்டிருந்தாரு. நாங்க வந்து ஆளுங்கட்சி கிட்ட நாங்க வந்து முறையிடுறோம், உங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக எங்களால முடிஞ்ச விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒருத்தர் சேகர் பாபு அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசினாரு. என்ன பேசினாரு? தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் அப்படின்றது இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய குலத்தொழிலா மாறிடும். அப்படி இல்லாம இருந்தா மட்டும்தான் அது குலத்தொழிலா இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய கோரிக்கையா என்ன இருந்துச்சு? ஒரு தனிப்பட்ட தூய்மை பணியாளருக்கான தொழில் அப்படின்றது எங்களுக்கு வேணும், பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. அதை விட்டுட்டு என்னுடைய வாரிசுக்கு இதே பணியை கொடுங்கன்னா கேட்டாங்க. நீங்க எப்படிங்க அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு தெரிஞ்சும் அதை அப்படியே குலத்தொழிலா கேட்டிருக்காங்கன்னு சொல்லி மாத்த முடியும்? அது மட்டுமா பேசியிருந்தாரு? மலை மல்றவங்க தான் மலை மல்லணுமா? தூய்மை பணியாளர்கள் தான் மறுபடியும் தூய்மை பணியாளர்களா இருக்கணுமா? வேற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வரலால அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இங்க எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் எல்லா சமுதாயத்துல இருந்துமே மக்கள் வந்து அந்த தொழிலுக்காக வருவாங்க. இப்படி நீங்க தனியார் மயமாக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சமுதாயத்துல இருந்தும் மக்கள் எப்படி வருவாங்க? ஆக அவங்களுடைய கோரிக்கையை நீங்க வந்து சமுதாய ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் மாத்த பாக்குறீங்க. நீங்க பேசின இந்த விஷயத்தை கண்டிச்சுதான் திமுகவோட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய CPIM மாநில தலைவர் CV சண்முகம் அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அன்புமணி அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பணியாளர்களை பொறுத்தவரையும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வராங்க, அதனால பணி நிரந்தரம் கூடாது, கேட்கக்கூடாதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன? இல்லை, நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொண்டு வர வேண்டும். அவர்கள் தற்காலிக ஊழியர்களாக வைக்கக்கூடாது, நிரந்தரமாக்க வேண்டும், சரியான சம்பளம் கொடுக்க வேண்டும். என்னங்க இது வந்து தூய்மை பணியாளர்கள் வச்ச கோரிக்கை, இதுக்கு நீங்க இப்படி இழிவா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டணி கட்சிகள் தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு இல்லைங்க. என்னதான் திமுகவோட கூட்டணி கட்சியா இருந்தாலும் இது தப்பு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதனால நம்ம சார்பில் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குரல் கொடுக்கும் போது நீங்க என்ன திமுக கட்சிக்கு கொத்தடிமை சான்றிதழ் எதுவும் எழுதி கொடுத்துட்டீங்களா என்ன? அப்புறம் ஏன் திமுக கட்சிக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? உங்களுக்கே ஒரு மனசாட்சி வேணாமாங்க? நாம இப்படி பேசியிருக்கோமே, அது தப்பா பேசின விஷயமே நம்மளுக்கே நல்லா தெரியுமே, அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு தெரியுமே, நம்ம தானே அவங்க பக்கம் நிக்கணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நம்ம தானே குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியணும்ல. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எனக்கு சீட்டு வேணும், எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, அந்த சீட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையுமே ஈடுபட்டு இருக்கீங்க. மக்களை இங்க மறந்துட்டீங்க. மக்களுக்கான ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நீங்க குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து அந்த கோரிக்கையை சொல்றாங்க. ஆனா அவங்க பக்கம் நிக்காம ஒரு 4-5 சீட்டுக்காக நீங்க திமுகக்கு முட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சரி விடுங்க, நம்ம பேசியும் இங்க ஒன்றும் ஆக போறது இல்ல. எல்லாருமே பேசிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உணரல. அந்த தப்பான விஷயத்துக்கு அவர் மன்னிப்பும் கேட்கல. ஏன்னா திமுகல இருக்கிறவங்களுக்கு இது காலங்காலமா வர ஒரு பழக்கம் தானே. என்னதான் நீங்க வந்து திமுகக்கு முட்டு கொடுத்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துல மக்கள் உறுதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த அரசியல் பதிவுகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அரசியல் களம் எப்படி மாறுது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நியூஸ்10 சேனலை முத பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.